உத்தரப்பிரதேசில் இப்போவும் 8 அமைச்சர் இருக்காங்க. பீகாருக்கு 8 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு தான் இங்க மக்களோட கேள்வியா இருக்கு சார். தொடர்ச்சியா இன்னும் திமுக காரங்க சொல்றது நீட் தேர்வுல இருந்து விலக்கு தமிழ்நாட்டுக்கு கூடிய விரைவில் வருங்கிறாங்க. போஸ்டர்லாம் போட்டாங்க. அதான் தயவு செய்து இந்த போஸ்டர் யாரும் நம்ப வேண்டாம். இல்ல மற்ற ஸ்டேட்ல கவர்மெண்ட் இதுக்கு துணை போறாங்களா? நம்ம ஸ்டேட்ல உள்ளவங்க நான் பாஸ் பண்ணணும்னு. அது எனக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து ஒரு ஆணையம் வைக்கணும், அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும், அதில் வந்து டவுட்டே இல்லை. ஆனால் அதுக்கு நீட்டை தூக்கக்கூடாது. நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே பை அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நாட் கோயிங் அவுட் அட் ஆல். எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். கண்ட்ரோல், ரெகுலேட் டாஸ்மாக், அலோவ் நீட், knock off online gap. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஜெயஸ் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். ஹலோ டிபி, எப்படி இருக்கீங்க சார்? பேசு தமிழா பேச பாடுறதுக்கு எப்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் ஓட்டுவீங்க, பார்க்கலாம். ஓ அப்படிலாம் கிடையாது சார். சார் இப்போ இந்த கேபினெட் பதவி ஏற்றிருக்காங்க இல்லையா, மொத்தம் 71 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு இங்கே திமுகவினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நம்ம வந்து சீட்லேயும் நமக்கு பிரதிநிதித்துவமே இல்லையே, சைஃபர் தானே வாங்கினோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு ராஜநீதிக்கு ஒரு சில நியமங்கள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷுக்கோ அவங்களுக்கு நிறைய எம்பி சீட்ஸ் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறது தான் பழக்கம். நீங்கள் 52லேருந்து அப்படி தான் வந்துட்டுருக்கு. பட் நம்மளுக்கு வந்து எல்முருகன் அண்ணனை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நினச்சோம் இன்னும் 1-2 கிடைக்கும், பல பேர்களில் சுற்றிச்சு, ஆனால் கிடைக்கல. பட் முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே போல் டாக்டர்ஸ் படித்தவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இங்கே நிறையா இருப்பாங்க, நிறையா டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் போல் ஒழுங்காக இருந்து அடித்து ப்ரூவ் பண்ணவங்க. இந்த டாப் 4 டாப் 5 ஆஃப்கோர்ஸ் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர், அதெல்லாம் மாற்றமே இல்லை. அண்ட் அமித்ஷாஜி ஹோம், இந்த மெயின் திங்ஸில் மாற்றம் இல்லை. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு உள்ள ஒரு கேபினெட்டாக இருக்கும். சென்ட்ரல், அதாவது டாப் 4 or 5 உடைய தாக்கம் நல்லா இருக்கும், என்ன வேணால் எழுதிட்டு போக முடியாது என்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. ஆனால் உத்தரப்பிரதேசில் இப்போவும் 8 அமைச்சர் இருக்காங்க. பீகாருக்கு 8 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு தான் இங்கே மக்களோட கேள்வியாக இருக்குது சார். கரெக்ட். அதாவது எங்கேயாவது ஒரு லெவலில் வந்து இது ஸ்டாப் பண்ணும். எங்களுக்கு போதிய அளவுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கல, எங்களுக்கு போதிய அளவு கட்டணம் கொடுக்கல, இது மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போகும்பொழுது தேர் இஸ் நோ எண்ட். இந்த முறையாடும் ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 243 இதில் வந்து கூட்டணி தர்மம்னு வேறு இருக்குது. அவங்க வேறு விட்டு போகக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குவீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டிடிபிக்கு வந்து தமிழ்நாடோடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க 2 கொடுத்தாலும் நல்ல போர்ட்ஃபோலியோஸ் இந்த ராம்மோகன் நாயுடுக்கும் கொடுத்துருக்காங்க, டாக்டர் பத்சவாமி சந்திரசேகர் கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்டர் மருத்துவர், அவர் வந்து போல்டாக 6000 கோடி டிக்ளேர் பண்ணியிருக்காரு அவருடைய. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஆட்கள், ஒரு டாப் டவுன் அமெரிக்காவில் பல வருஷம் இருந்துட்டு அப்புறம் வந்த ஆட்கள், அது மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நிச்சயமாக சில மாற்றங்கள் வரும். ஒரு சிலருக்கு தமிழ்நாட்டிலேருந்து கூட சரி டெஃபினட்டாக தமிழ்நாடுக்கு பிரதிநிதித்துவம் வரும்ங்கிறது மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இது வந்து மேஜர் நியூஸ் இல்லை, அங்கங்கே காதில் டெல்லியிலிருந்து வந்தது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கட். ஓகே சார், பிஜேபிக்கு 240 சீட்ஸாக இருக்குது, 272 சீட்ஸ் மெஜாரிட்டிக்கு தேவைப்படுது. எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறது அதிகமாக அலைன்ஸ்க்கு விட்டு கொடுத்துருவாங்க கேபினெட் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியலையே. அது வந்து ஒரு பெரிய ராஜநீதி வெற்றி. அதாவது கூட்டணி வச்சும் அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி இல்லாமலும் அவங்களுக்கு அப்படியே 5, 6, 7 நீங்கள் பார்த்தீங்களா 1999 வாஜ்பாய் வரும்போது 6 மினிஸ்டர் கொடுத்தாங்க தமிழ்நாடுக்கு. இது மாதிரி அண்ட் 2 MOS, இது மாதிரி 8. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம கொடுத்தது அவங்ககிட்ட 31, 28 என்னமோ தான். அந்த டைமில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்மள மாதிரி 4-5 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னு தமிழ்நாடுக்கு நிறைய பவர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வாஜ்பாய் கொடுத்த அளவுக்கு இந்த வாட்டி இல்லை மோடி அவர்கள் நினைக்கிறாரா, மைனாரிட்டின்னு சொல்லாதீங்க, நான் மெஜாரிட்டியாக தான் இருக்கேன், என்னை வச்சு தான் எல்லாமே என்னை சுற்றி தான் இயங்கும் அப்படிங்கிறத மோடி ப்ரூவ் பண்ண வர்றாரா?
என்னை யாருனாலும் எதிர்க்க முடியாது, இந்த ஆட்சியை கவுக்க முடியாதுன்னு சொல்றாரா? ஓரளவுக்கு அது மாதிரி தான் இருக்குது டிபி. நான் அதாவது மூவ் பண்ணால் காங்கிரஸ் ரொம்ப குயிக்காக மூவ் பண்ணி அப்போயே ஷிஃப்ட் பண்ணிடணும். இப்போ ஒன்ஸ் இப்போ மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு வச்சுங்களேன், இப்போ ஏதாவது வேறு ஒரு மாற்றம் எடுக்கணும்னா அவங்க 2 கேபினட் மினிஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டும் தேவை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்கள தாண்டி ஒரு படம்னா வேறு மாதிரி போய் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணணும். ஸோ அந்த கேபினட் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ காங்கிரஸ் அப்படி பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் 10-15 நாள் 99 சீட் எடுத்த அந்த வெற்றி போதையில் அது ஆக்சுவலாக தோல்வி. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெற்றி மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க. பாஜக வெற்றி தான், ஆனால் ஒரு தோல்வி மாதிரி ரொம்ப டவுனாக இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் யாரோ சொன்னாங்க பாஜகவும் சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா வின் பண்ணிட்டாங்க, காங்கிரஸும் சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா 99 எடுத்தாங்க. சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. கமல்ஹாசனும் சந்தோஷமாக இருந்தார் ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட் கிடைச்சிருச்சு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி இன் தேர் ஓன் வே. ஆனால் ஆல்ரெடி யூசி டிஎம்சி கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளியில் சில பிளவுகள் ஆல்ரெடி தென்படுகிறது. எப்பவுமே நான் நீங்கள் சாணக்கியா போவாங்க 300 BC அவர் சொன்னார், ஒரே ஒரு எதிர்த்து 5-6 பேர் சேர்ந்து போரிட்டாங்கன்னா அந்த போரில் ஜெயித்தாலும் அவங்களுக்குள்ள பிளவு வரும், அந்த போரில் அவங்க தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கு பிளவு வரும். அதுக்கு காரணங்கள்லாம் கொடுத்து சாணக்கியா எழுதியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கே மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணணும்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் காலடியிலையும் நிதிஷ்குமார் அவர்கள் காலடியில தான் கிடந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அரசியல் அவங்க ஏதாவது சொல்லணும், அப்போ அங்கே இருக்கிற 10,000 பேர் கை தட்டணும், அங்கே மம்தாதி வாழ்க வாழ்க அவங்க கத்தணும் பெங்காலியில். ஸோ இதுக்காக அவங்க அரசியல் பேசுகிறாங்க டிபி. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளவுகள் ஐ எம் ஜஸ்ட் ஸ்டண்ட். ஏன்னா சாணக்கியா அப்போ எழுதுனது அர்த்த சாஸ்திரால 300 BC எழுதினார். இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஜெயிச்ச உடனே ஏன் பிளவுகள் வரணும்? ஆனால் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து அடுத்த முறையாவது ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன் சேர்ந்து சண்டை போடணும்னு பண்ணுறதுக்கு பதிலாக நீயா நானா நினச்சிக்கிட்டாங்க. இதுதான் சொன்னாங்க, கொள்கையில் சேர்ந்தவன் சேர்ந்துருப்பான், எதிரியை பார்த்து சேர்ந்துருக்க மாட்டான். நான் அவர் சொன்னது இவங்க உண்மைப்படுத்திட்டாங்க. ஓகே சார், இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷனில் அந்த 71 அமைச்சரில் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் இல்லை, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நின்ன 300+ சீட்ஸில் நின்னதில் வந்து ஒரு 3 or 4 டெஃபினட்டாக யூபியில் 1-2, பீகாரில் 1 அண்ட் கேரளாவில் 1 இஸ்லாமியர்கள் நின்றுட்டுருக்காங்க. எந்த ஒரு இஸ்லாமியரும் ஜெயிக்கலை. யூபியில்னா ஹை முஸ்லீம் ஓட்டு இருக்கிற பாப்புலேஷனில் தான் நின்று இருக்காங்க, ஆனால் அவன் ஜெயிக்கலை. ஏன்னா பாஜகனாலே 80% இந்த வாட்டி ஒரு எக்ஸிட் போல் கேட்டில் இல்லை ஜெயிச்சா தான் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் இல்லை சார். இப்போ நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், ஜெய்சங்கராக இருக்கட்டும், அவங்க ராஜ்யசபா மூலியமாக தானே வந்திருக்காங்க. அவங்க எங்கேயும் இந்த தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கல இல்லையா? ஆமாம், பட் இந்த வாட்டி ராஜ்யசபா ரொம்ப டைட்டாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டேட் அளவுகளில் நமக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற போல தான் ராஜ்யசபா பிரதிநிதித்துவம். ப்ளஸ் ராஜ்யசபா வந்து அவங்க டேர்ம் முடிஞ்ச உடனே அந்த பிரதிநிதித்துவம் நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம். நான் நினைக்கிறேன் இது கூட அடுத்த 5-6 மாதங்களில் 15-18 ராஜ்யசபா 6 years அந்த ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் கனெக்ஷன் இல்லை. இது 5 வருஷம், அது 6 வருஷம். அது எப்போ முடியுதோ அப்போ வந்து அந்த வாய்ப்புகள் வரும். எப்படி ராஜீவ் சந்திரசேகரை முதல் கொண்டு வந்தாங்க, இந்த வாட்டி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன சிக்கல் அங்கே வந்து இந்த வாட்டி கருத்து கணிப்பில் 80% முஸ்லிம்ஸ் வந்து பாஜகவை எதிர்த்து அவங்க ஓட்டு போட்டதாக ஒரு இந்த துருவத்தை வந்து அவங்க அடைஞ்சதாக ஒரு சார். அப்போ பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கலாம், இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கலாம். பட் ஆனால் இந்திய அரசுன்னு வரும்போது எல்லாரும் தானே தேவைப்படும். இப்போ முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் 15% வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் இருக்கு. அந்த அளவுக்காவது அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும் தானே. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க நின்ன 240 சீட்டில் அவங்க வெற்றி பெற்ற 240 சீட்டில் ஒருத்தர் கூட இஸ்லாமியராக இல்லை அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய வந்து ஒரு அதாவது பிளைண்டாக நான் வந்து மோதி பண்ணுறது ஓவரால் நம்ம இந்தியாவுக்கு நல்லது நினைக்கிறேன் தவிர கண்மூடித்தனமாக அவர் பண்ணுறது எல்லாமே சரின்னு நான் சொல்ல. பல ஃபேக்டர்ஸ் அதில் இருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியும் என்றால் நான் சொல்வேன் கொடுக்க முடியும். ஆஃப்டர் ஆல் நம்ம ராம்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட ராம் வந்து ராவணா வந்து அவன் நிராயுத பாணியாக இருக்கும்பொழுது இன்று போய் நாளைவான்னு சொல்லுவார். அப்படி அதே மாதிரி 80% மோதிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு இஸ்லாமியர்களை கூப்பிட்டு வாங்க, நீங்கள் எங்களுக்கு 80% அகேன்ஸ்டாக போனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 3-4 கொடுப்போம்னு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தான் என்னுடைய கருத்து. நான் நினைக்கிறேன் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த சுற்றில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த துர்வமாக போன இஸ்லாமியர்கள் சகோதரர் நம்மளோட கூடி எல்லோரும் ஒன்றா இருக்கணும் தான். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே சமூக நீதியில் நம்மளாம் வாழ்ந்தவங்க. இஸ்லாமியர்களை வந்து ஒரு வேறுபட்ட நிலையில் நாங்கள் நினைக்க முடியாது. அதே சமயத்தில் அநியாயத்துக்கு 10 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க JNK டெரரிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தீவிரவாதிகள், அவங்க இஸ்லாமியர்கள்.
இஸ்லாமிய தீவிரவாதிகளா? ஆமாம், அவங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான். ஆனால் அவங்களும் பொது இஸ்லாமியர், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நவாஸோ, எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு ஷரீஃபோ, அவங்களும் இந்த இஸ்லாமிய டெரரிஸ்டும் தீவிரம் வேறு. அண்ட் அவங்கள வந்து தீவிரவாதிகள் போல தான் டீல் பண்ணணும். வி மஸ்ட் கம் டவுன் ஹார்ட் ஆன் தெம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற ஐஎஸ்ஐயும் நம்ம பக்கத்து வீட்டு பாகிஸ்தானுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாக் தான். நான் வந்து ஒரு டவ் இல்லை ஆஸ் ஃபார் அஸ் நம்ம எதிரிகளை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். அடுத்தது நீட் இஷ்யூ பெரிய இஷ்யூவாக வந்திருக்கு. நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு இந்த நீட் எக்ஸாமில் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். ஸோ ஒரு சிஸ்டமில் வந்து குளறுபடிகள் நடந்திருக்கா? ஒரு சில குளறுபடி நடந்திருக்கு. அது கரெக்ட் பண்ணாமல், ஆமாம் கரெக்ட் பண்ணணும். கான்ஸ்டியூஷன் ஒரு சில பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணும்? திருத்தத்தை கொண்டு வரும். கான்ஸ்டியூஷன் அது கீழ்ச்சி போட முடியும் இல்லை, ஒரே சென்டரில் அதிகமான பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒரு நீங்கள் +2 எக்ஸாம் பாருங்கள். அந்த காலத்தில் என்சிஇஆர்டி எக்ஸாம் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 10-15 லட்சம் பேர் எழுதுவோம். அது ஸ்காலர்ஷிப், அது கிடச்சா மெடிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் எழுதும்போது 10-15 லட்சம் பேர் எழுதினோம். 100 பேருக்கு கொடுப்பாங்க. ஐஏஎஸோட ரொம்ப கஷ்டம் அது. அந்த 100 பேரில் நான் வந்து ஒரு டாப் 10ல் இருந்தேன். நாங்கள் 2 பேர் தான் தமிழ்நாட்டில். நம்ம ஊப்ஸு கும்பலாம் வேணால் போய் பார்க்கலாம், அது நெட்டில் கூட இருக்கும். 2 பேர் தான் தமிழ்நாட்டில், அது நாங்கள் இருந்தோம். அங்கே போய் பார்த்தா டெல்லியை சுற்றி 68 பேர் அந்த 100ல். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ வயிறறியும். ஏன்டா நாங்கள் அவ்வளோ பகலாக படித்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வரும், 68 பேர். டெஃபினட்டாக அது வந்து ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு லீக்கு நடந்திருக்கு. இது நான் இந்தியாவில் வந்து நான் சொல்ல வரேன், நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விபரீதம் தான். அது வந்து நம்ம சரிப்படுத்தணும். ஒவ்வொரு தலைமுறையும் இப்பேற்பட்ட வேற்றுமைகளை வந்து சரிப்படுத்துறதுக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கும் முயற்சிக்கணும். அது நான் இல்லைன்னு சொல்லலை டிபி. ஆனால் அதனால் நீட்டத்துக்கு கொடுத்துக்கணும்னு சொல்கிறது கிரேசி. இல்லை, பேப்பர் லீக்கேஜ்னால அதை பேப்பர் லீக் பண்ணுறது, அதை காசு கொடுத்து வாங்குறவங்க பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலான இங்கே திமுக சொல்கிறது நீட்டுங்கிறது ஒரு ஏழை மாணவர்களுக்கானது இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கே சார். இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வந்து அந்த காலத்தில் பேப்பர் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ +2 எக்ஸாமில் பேப்பர் வாங்கலாம், எல்லா எக்ஸாம்லையும் பேப்பர் வாங்கலாம். ஏன்னா எங்கே மனிதனுக்கான பேராசை இருக்கும், க்ரீட் இருக்கும், அதை பூந்துடலாம். ஸோ அதை நம்ம வந்து இப்போ எப்படி எலெக்ஷனில் வந்து அந்த காலத்துல எல்லாம் பூத் கேப்சர் பண்ணி பூத்தையே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஸ்டேஷன் போல் கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் வந்தாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் வந்து இப்போ பூத் கேப்சரிங் போயிடுச்சு இல்லைங்களா? அதே போல் எப்படி பூத் கேப்சரிங் போயிடுச்சோ, எக்ஸாமினேஷன்ஸில் வந்து இந்த வாங்குறது லீக் ஆகுறத பிளாக் பண்ணுறதுக்கு நல்ல டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டமை கொண்டு வரணும். அது வந்து நம்ம அச்சாணி போல் அடிக்கணும். அதை இல்லை, மற்ற ஸ்டேட்டில் கவர்மெண்ட் இதுக்கு துணை போகிறாங்களா? நம்ம ஸ்டேட்டில் உள்ளவங்க நான் பாஸ் பண்ணணும்னு அது எனக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து ஒரு ஆணையம் வைக்கணும், அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும், அதில் வந்து டவுட்டே இல்லை. ஆனால் அதுக்கு நீட்டை தூக்கக்கூடாது. பட் நான் கம் பேக் டு நீட்டை வந்து ஒழிக்க முடியுமா? துர்கபிரசாத், எனக்கு ஆல்ரெடி 5-6 பேர் ஃபோன் பண்ணுறாங்க டெய்லி, சார் நான் படிக்க தேவையில்லை, ஐயோ தயவுசெய்து படிக்க சொல்லுங்கள். நீட்டை கேன்சல் பண்ண முடியாது. திருப்பியும் சொல்கிற பாருங்கள், கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 7ல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ இருக்குது எஜுகேஷன் தனியாக இருந்தது, கொண்டு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டாங்க. அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணல. கன்கரண்ட் லிஸ்ட்டில் ரூல் ஆர்டிகிள் 7 ஷெட்யூல் 246. அது எப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் கூட எஜுகேஷனில் ஒரு பாலிசி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி அதை வாங்க முடியாது. இப்போ நீட்டு வந்து 25 ஸ்டேட்டில் வந்து 25 மாநிலத்தில் ஆல்ரெடி 23லையோ 24லையோ வந்துருச்சு. தமிழ்நாடு இல்லை, இந்த இவ்வளோ குளறுபடிக்கு மத்தியிலையும் இன்னும் நீட்டு தொடரணும் அப்படின்னா என்ன சார் இது? குளறுபடிகளை சரிப்படுத்தணும். எங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அமெரிக்காவிலே வந்து 20 லட்சம் பேர் தப்பான ஆப்ரேஷனால் இறந்து போகிறாங்க அமெரிக்காவில். இந்தியாவில் வந்து 10-12 லட்சம். அதுக்கு எல்லாருமே ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாமா? எல்லாரும் அழுவி போய் அப்படியே சாகட்டும். அந்த சிஸ்டமை சரிப்படுத்தணும். ஆனால் நீட்டை நம்ம தூக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்துருச்சு. தொடர்ச்சியாக இன்னும் திமுக காரங்க சொல்கிறது நீட் தேர்விலிருந்து விலக்கு தமிழ்நாட்டுக்கு கூடிய விரைவில் வருங்கிறாங்க. போஸ்டர்லாம் போட்டாங்க. அதான் தயவுசெய்து இந்த போஸ்டர் யாரும் நம்ப வேண்டாம். அவங்க வந்து அது வந்து தயவுசெய்து நான் திமுக எதிர்த்து சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் யாரும் நீட்டை, திமுக, அதிமுக, பாஜக யாராலும் நீட்டை எதிர்க்க முடியாது. கொண்டு வந்தது காங்கிரஸ். சென்ட்ரல் மத்திய சர்க்காருக்கு வந்து பிரதிநிதியாக போனது நமது சிதம்பரமுடைய மனைவி நளினி சிதம்பரம். ரொம்ப கிளியராக அந்த ஷெட்யூல் படி கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டால் முடிஞ்சது விஷயம். 24 ஸ்டேட்டில் நீட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்டும் வந்துருச்சு. யார் என்ன சொன்னாலும் நீட்டுங்கிறது இனிமேல் ஒழிக்க முடியாது. தயவுசெய்து எல்லாரும் உங்கள் பசங்களை நீட்டுக்கு படிக்க சொல்லுங்கள். ஓகே, நீட் அந்த யூஜி எக்ஸாமில் அந்த பாஸ் பண்ணவங்க ஒரே சென்டர், இப்போ அந்த பக்கத்து சென்டரில் இருந்து பாஸ் பண்ணவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைக்கணும்னு சொல்கிறாங்களே சார்? அது ஒரு நல்ல ஐடியா.
என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஏற்பட்ட நல்ல ஐடியா. இப்போ எல்லாம் ஒரு பெல் கர்வுக்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா திடீர்னு இப்போ எல்லா சென்டர்ஸ்லையும் 1000 பேர் 2000 பேர் திடீர்னு ஒரு சென்டரில் வந்து எல்லாரும் அங்கே பாஸ் பண்ணிட்டாங்க, ஹை மார்க் வாங்கிட்டாங்க. அவுட் சைட் த பெல் கர்வுமா, அந்த பெல் கர்வுக்கு வெளியில் இருக்கவங்களை மட்டும் கூப்பிட்டு அந்த ஒரு ஆணையம் மாதிரி அங்கே வச்சு ஒரு கமிஷன் வச்சு என்கொயரி பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து திருப்பியும் எக்ஸாம் எழுதி வைக்கிறது இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா அட் ஆல். கான்ஸ்டியூஷன் பெர்மிட்ஸ். அங்கே அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த கமிஷன் கெனாட் பிலீவ்னா அப்போ ஜேபிசி ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியே ஒன்று கூப்பிட்டு இதை பற்றி டிசைட் பண்ணி பார்லிமெண்ட் மூலமாக சரி இந்த 2-3 சென்டரில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன், அதாவது அந்த சிஸ்டத்தை சரிப்படுத்தி யார் அதில் கோல்மால் பண்ணியிருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் இருந்தோ கேரளாவில் இருந்தோ ஆந்திர பிரதேஷ்லேருந்து யாரோ அங்கே போய் உட்காரணும். அங்கே லோக்கல் ஆளுங்க உட்காரக்கூடாது, அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஒழுங்காக நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். யார் தப்பு பண்ணாலும் அவங்கள பிடிக்கணும். அது பாஜகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், திமுக இருந்தால் அதிமுக இருக்கலாம். தப்பு பண்ணாவா புடி. அதுதான் இப்போ இந்த மாடர்ன் இந்தியா. யாரும் தப்பு பண்ணிட்டு ஓட நம்ம பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே பை அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நாட் கோயிங் அவுட் அட் ஆல். கான்ஸ்டியூஷனே மாற்றி இதான் நடக்கிற காரணம். அவங்க பாஜக தோற்றதுக்கு ஒரு காரணமே பல இடங்களில் கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறாங்கன்னு ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்க. கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட்டாக மாற்றி நீட்டை தூக்குனாலே ஒழிய இது நடக்க போகிறது இல்லைங்க. ஸோ மறந்துடுங்க, நீட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஓகே, நீட் இனிமேல் கண்டிப்பாக நீட் ஒழிப்பு, நீட் ரத்துங்கிறது நடக்கவே என்ன நடக்காது. பிரச்சனைனாலும் இது எழுதி ஆகணுமா சார்? நீட் எக்ஸாமில் எவ்வளோ குளறுபடி வந்தாலும் நார்த் இந்தியன்ஸ் தொடர்ச்சியாக அதிக பேர் பாஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்காரங்க எழுதி ஆகணும். அந்த தமிழ்நாடு ஆட்கள் எழுதணும். அந்த குளறுபடிகளை நம்ம சரிப்படுத்தணும். அந்த குளறுபடிகள் நம்ம சண்டை போட்டு, நான் என்ன சொல்கிறேன், தயவுசெய்து நம்ம கவர்மெண்ட்டு நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சென்டர்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு ஆணையத்தை போட்டு தூக்க சொல்லுங்கள். நம்ம மேலே சவுத்துக்கு மேலே அந்த காலத்து சர்க்காரி கமிஷன் காங்கிரஸ் போட்டு திமுக இன்று இது பண்ணாங்கல்ல, அது மாதிரி திமுக இங்கே லோக்கல் பீப்புள் கமிஷன் போட்டு அந்த இடங்களை போய் இது பண்ண சொல்லுங்கள். ஆனால் நீட்டை எதிர்த்துங்கிறது தப்பு. அங்கே அந்த ஒரு சென்டரில் கோல்மால் நடந்தால் அந்த மையத்தை கொண்டு வந்து சண்டை போட்டு அங்கே ஆட்களை மாற்ற சொல்லுங்களேன். அப்போ வந்து நம்ம சமூக நீதிக்கு சண்டை போடும் நிஜமாகவே எல்லோரும் நினைப்பாங்க. சும்மா அது வந்து சமூக நீதி போராட்டம். நீட்டை தூக்குங்கிறது ட்ராமா. தயவுசெய்து நம்ம சர்க்கார் வந்து நம்ம அரசு வந்து ட்ராமாவுக்கு பதிலாக ஆக்ஷனுக்கு போகட்டும். இல்லை எங்களை மாதிரி ஒரு 10 டாக்டர்ஸ் கூப்பிட்டு சொல்லுங்கள், நாங்கள் போய் தமிழ்நாடோட பிரதிநிதிகளாக போய் நாங்கள் சண்டை போடுறோம் அந்த சென்டர்ஸை. அப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக போகலாம். ஓகே சார், அனதர் பிக் கன்சர்ன் ஆன்லைன் கேம்லிங். தொடர்ச்சியாக அதிகமான சூசைட்ஸ் நடந்துட்டு இருக்கு சார். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி? வெரி பிக் ப்ராப்ளம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 30-35 வயசு இளைஞன், ஐ வென்ட் இன்டு கூகுள் ஆன்லைன் கேம்லிங் பார்த்தா நியர்லி 40+ பீப்புள் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ். எல்லா ஏஜஸ் பார்த்தீங்கன்னா 17-18லேருந்து 35. 90 வயசு இந்தியன் தாத்தா மாதிரி ஒருத்தர் வந்து செத்து போனாரா? இல்லை. ப்ரைம் ஆஃப் லைஃப். இந்த பசங்க இவ்வளோ அவங்க ஒரு ஹஸ்பண்டா, ஒரு ஃபாதரா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பையனாக இருக்கிற வேண்டிய ஆளுங்க இறந்து போகிறாங்கன்னா ஆன்லைன் கேம்லிங் ஆள தான். இப்போ நீட்டை ரத்து பண்ண சொல்கிறேன். தயவுசெய்து நமது மாநில அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எந்த அரசியல் சாசனம் வச்சு நீங்கள் நீட்டை வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேனோ அதே அரசியல் சாசனத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 252 எப்படி 356 80 வாட்டி காங்கிரஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கு அழைச்சாங்களோ 252 யூஸ் பண்ணால் ஆன்லைன் கேம்லிங்கை தூக்க முடியும். ஆளுநர் எப்படி சொல்கிறார்? ஆளுநர் அப்படியே வச்சுருங்க. ஆளுநர் ஆமாம் சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆளுநருங்க, நான் மந்திரி, முதலமைச்சர், நீங்கள் ஆமாம் இல்லை எங்கே இப்படி சொல்லிவிட்டு பாஸ் கிட்ட போய் நாங்கள் 2 பேர் கேட்குறோம். 2 பேர் தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆன்லைன் கேம்லிங் பொறுத்த வரைக்கும், எந்த கேம்லிங் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும், எந்த விளையாட்டாக இருந்தாலும் 2 மாநிலங்கள், நான் திருப்பி சொல்கிறேன் 2 மாநிலங்கள், கேரளா ஆகுனா நம்மளோட கை கோக்குறான்ல, சரி அவங்ககிட்ட போய் கை கோக்கலாம். தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து எங்களுக்கு வந்து கேம்லிங் வேணாம் நாங்கள் 2 பேரும் சொல்லி கவர்னர் பைபாஸ் பண்ணி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு கிட்ட போய் 43 பேர் இறந்து போயிட்டாங்க இளைஞர்கள். இன்னும் நாங்கள் வந்து டாஸ்மாகில் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு மேலே ஆன்லைன் கேம்லிங் இறந்து போக வேணாம். ஏங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னால் 8 மாதம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் 23 வயசு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தூக்கில் போட்டு இறந்துட்டான். நான் என்ன சொல்கிறேன், 2 மாநிலங்கள் உடைய முதலமைச்சர்களும் மற்ற நான் இப்படி கேரளாவில் லாட்ரி இருக்குது, அதனால அவங்களும் மேபி வரமாட்டாங்க, ஆன்லைன் கேம்லிங்க்கும் வரமாட்டாங்க. அங்கே சூஸ் பண்ணணும். அவங்க கட்ஸ் இருந்தால் அவங்க இருக்கணும். நான் எங்களுக்கு இந்த வேண்டான்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்காங்க. INDA நம்ம மம்தா கிட்ட போக சொல்லுங்கள். 2 பேர் போய் பிரசிடென்ட் டைரெக்டாக அப்ரோச் பண்ணால் பிரசிடென்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்கிட்ட சொல்லி ஒரு எக்ஸம்ஷன் நீங்கள் எல்லா இடத்தையும் ஓகேன்னு சொன்னால் கூட இந்த 2 இடங்களில் ஸ்டே மாதிரி வாங்கலாம். அது வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே போய் இன்னொரு
ஒரு வருஷத்துக்கு வாங்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம், கடந்த 2 வருஷத்துக்கு 40 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அடுத்த 2 வருஷத்துல போய் நம்ம பிளாக் பண்ணி விட்டா இன்னும் 40 உயிர்கள் அந்த ஒரே ஒரு நாள் நம்மளால் போய் பண்ண முடியும்ல. நான் கை தட்டுவேன், நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை பண்ணாமல் அவர் பிடிச்சிட்டு அவர் தலையில் பிடிச்சி ரவின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி? கடைசி பாயிண்ட் மக்களுக்கு சொல்லணும் துர்கா பிரசாத், சீரியஸான பாயிண்ட். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் மணி இல்லைங்களா? காசு தான் கடவுளடா. இப்போ ஜிஎஸ்டியில் ஏற்றுட்டாங்க, 28% ஆக்கிட்டாங்க இந்த ஆன்லைன் கேம்லிங்க்கு. ஒவ்வொரு மனிதன் அங்கே போய் நான் எப்படியாவது நான் மில்லியனர் ஆகிடுவேன், லட்சாதிபதி ஆகிடுவேன் நினச்சி ஆடி அவன் காசு இழக்கும்போது அதில் 14% மாநில அரசுக்கும் 14% மத்திய அரசுக்கும் போயிட்டுருக்கு. மற்ற எல்லாத்தையும் அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. இதில் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி நான் 2 பேருக்கும் கோரிக்கை விடுறேன். ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க? ஸ்டாப் ஆன்லைன் கேங்கிங். உங்கள் கான்ஸ்டியூஷன் இஸ் அலவிங் யூ டு ஸ்டாப் இட். அவன் இஷ்டப்பட அவன் குதிக்கட்டும், அவன் செத்துறட்டும். அந்த டாக்ஸுக்காக 28% டாக்ஸுக்காக தான் இப்படி மாநில அரசும் மத்திய அரசும் பண்ணிருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் அப்படி சொன்னால் அவங்க மேலே தான் இப்போ ஓனஸ் பொறுப்பு. இல்லைங்க அதுக்காக இல்லைங்க, இன்னும் டிலே பண்ணிட்டோம், சீக்கிரமாக பண்ணுங்கள். நீங்கள் இளைஞர்களுக்கு எடுக்காதீங்க. ஆல்ரெடி போதைப் பொருள் வேலை போயிட்டே இருக்குது துர்கா பிரசாத். இன்னொரு நாள் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு அதை பற்றி திருப்பி நான் பேச வரேன். போதைப் பொருள்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. டாஸ்மாக் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பாக்கி ஒன்று தான் ஆன்லைன் கேம்லிங். வச்சு நல்லா சுற்றி, அஃப்கோர்ஸ் சில பேருக்கு சுற்ற பிடிக்காது, சுற்றி தூக்கி போட வேண்டியதான். இளைஞர்கள் காலி ஆகிடுவாங்க. ஸோ தயவு செய்து இளைஞர்களை காப்பாற்றுவோம். நீட்டை ஒழிக்க மாட்டோம், ஆன்லைன் கேம்லிங்கை ஒழிப்போம், டாஸ்மாகை ரெகுலேட் பண்ணுவோம். எல்லாத்தையும் எடுத்துருங்க, நாங்கள் எல்லாரும் சித்தானந்தா சுவாமியாக போக போகிறோம் நினைக்காதீங்க. ஒரு 4 மணி நேரம் மட்டும் டாஸ்மாக், அந்த 4 மணி நேரம் உங்களுக்கு தண்ணி அடிச்சுட்டு போ. 4 மணி நேரத்தை அவன் ஃபுல் மப்பில் இருக்க முடியாது. அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். கண்ட்ரோல், ரெகுலேட் டாஸ்மாக், அலோவ் நீட், நாக் ஆஃப் ஆன்லைன் கேம்லிங். ஏன்னா ஆன்லைன் கேம்லிங் நான் 2 மணி நேரம் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுப்பேன் உங்களால் சொல்ல முடியாது துர்கா பிரசாத். ராத்திரி பூரா ஆடுவோம். தயவு செய்து தமிழ்நாடு மஸ்ட் சே நோ டு ட்ரக்ஸ், நோ டு ஆன்லைன் கேம்லிங் அண்ட் ரெகுலேட் டாஸ்மாக். இதான் என்னுடைய. ஓகே சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி துர்கா பிரசாத், நேயர்களுக்கும் நன்றி.